உங்களுக்கு டிஸ்க் பல்ஜ் இருக்கா? கழுத்திலிருந்து கைவிரல் வரையும் மரத்து போற மாரியான வலி இருக்கா? அப்படி இல்லைன்னா கீழ் முதுகு வலி, கால்ல மரத்து போற மாரியான வலிகள் இருக்கா? வாங்க பார்க்கலாம். வணக்கம், நான் உங்க ஆகாஷ். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா டிஸ்க் பல்ஜ். இது எப்படி ஏற்படுது அப்படின்னா, நம்ம முதுகுத்தண்டு வரத்துல 33 வெர்டிபிரா எலும்புகள் இருக்கும். இந்த வெர்டிபிரா எலும்புகளுக்கு இடையில இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க் அப்படிங்கிற ஒரு ஜெல்லி மாதிரியான டிஸ்க் இருக்கும். இந்த டிஸ்கை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, வெளியில இருக்கிற நாரை ஆனுலாஸ் ஃபைப்ரோசிஸ்னும், உள்ள இருக்கிற ஜெல்லி மாதிரியான திரவத்தை நியூக்ளியஸ் பல்போசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிஸ்க் பல்ஜ் ரெண்டு வகையில ஏற்படும். வெளியில உள்ள நார் வீக்கம் ஏற்பட்டு நம்ம தண்டுவட நரம்பு அழுத்துறதுனால நரம்பு வலி ஏற்படும். அப்படி இல்லைன்னா நம்மள வெளியில உள்ள நார் சிதைவடைஞ்சு உள்ள இருக்கிற ஜெல்லி மாதிரியான திரவம் நம்ம தண்டுவட நரம்பு அழுத்துறதுனால நரம்பு வலி ஏற்படும். இது பொதுவா கழுத்து பகுதியிலையும் கீழ் முதுகு பகுதியிலையும் பாதிப்பு அதிகமா ஏற்படுத்தும். இது வரதுக்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, வயது அதிகரிக்கிறதுனால, அதிகமா வெயிட் தூக்குறதுனால இந்த டிஸ்க் பல்ஜ் வரலாம். இதோட சிகிச்சை முறை அப்படின்னு பார்த்தோம்னா, வலி குறையறதுக்காக நான் ஸ்டெராய்டர் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் எடுத்துக்கலாம். செர்விக்கல் காலர், அப்புறம் லம்பார் பெல்ட்டும் போட்டுக்கலாம். அப்புறம் கண்டிப்பா பிசியோதெரபி பயிற்சிகள் அவசியம். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ், போஸ்டரல் ட்ரைனிங், டென்ஷன், அப்புறம் ஐஎஃப்டி ட்ராக்ஷனும் எடுத்துக்கணும். அப்புறம் இதெல்லாம் பண்ணி வலி அப்படியே இருக்கு, டிஸ்க் பல்ஜ் அப்படியே இருக்கிறவங்க அறுவை சிகிச்சை மூலமா டிஸ்க் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்றது மூலியமா இதை குணப்படுத்திக்க முடியும். தேங்க்யூ.